எல்லா மாநிலத்திலையும் தர்மம் எடுக்கிற சாதுக்கள் பிச்சை எடுக்க விட்டுட்டான். அதுக்கு தான் கோளாரா எங்கேயா ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போடுறா அப்படின்னு. எவ்வளோ பெரிய கூத்து பண்ணி வச்சுருக்கான் அரசியல்வாதி. ஏண்டா காமுட்டா பேலை சீட்டு கட்டு மாதிரி சீட்டு கட்டு விளையாடுவான் உட்காந்து. அந்த மாதிரி சீட்டு கட்டாக சேர்த்து குடனாக சேர்த்து வச்சு அரசியல்வாதி நாக்கை போட்டு இழுத்து உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கிட்டு போகிறான். தர்மட்டி கொடுக்கணும்ட்டார். இன்னும் இந்த கணக்கு மக்கள் ஏழை எளிய மக்கள் போலடா. கணக்கு போனவொடனே அரசியல்வாதி ஒரு பேர் இருக்க மாட்டான். வீடு முளைஞ்சி அடிப்பான், வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் தூக்கி அடிப்பான், எல்லாமே அடிப்பான். அப்போ தான் கடவுள்னா யார் அப்படின்னு தெரியும். கடவுளை எதுக்கு நீ அவமதிச்ச? கோர்ட்டு ஐயா, இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு ஐயா உட்காந்துருக்காரு. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா பதிவு பண்ணிக்கோ. அப்படியே வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த டைம் வரையில் அரசியல்வாதியை உள்ளே விட்டு களைச்சி விட்டு அடிப்பான். அதான் இவன் செஞ்ச பாவம் அரசியல்வாதி. அந்த பாவத்தை இவனே இப்போ வாங்குவான். அதான் சாதுக்கள் கணக்கு, சாப கணக்கு அவன் ஏற்றி நிற்கும். புரியுதா இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் பூரா அரசியல்வாதியை அடித்து நடு வயிறு கொட்டல் மண்டை பிச்சு எறிவும் உள்ள கணக்கு போட்டோமா, அந்த மாதிரி பிச்சு எரிஞ்சு அதுக்கப்புறம் தான் விவசாயத்தை அழித்ததுக்குனால அவனே சொல்லுவான், எங்கள் விவசாயத்தை அழிச்சடா, உனக்கு இதோட தாண்டா தண்டனைன்னு கிழிச்சு எறிவான். அப்படியே இவனுக்கு அதிகபூர்வமாக கையில் வச்சுருக்கானா ஒரு காவல்துறை வச்சு ஆடாத ஆட்டம் ஆடுதான். அந்த ஆட்டம் ரெக்கையை ஒடிச்சிட்டார் ஐயா, ரெக்கையை ஒடிச்சிட்டார். இனிமேல் எந்த ஆட்டம் பாட்டம் இருக்கக்கூடாது. ஒழுங்காக போகணும். ஒழுங்காக விவசாயத்தை கணக்கு பண்ணி பிடிப்பார். சிட்டி கிராமத்தில் பூரா விவசாயம் இல்லை, மக்களுக்கு விவசாயம் தான் கொடுப்பார். ஆனால் அடி குடுக்கிற சேட்டை பண்ணவனான் அப்படியே கொண்ட நரம்பை கட் பண்ணி விட்டுருவார். இங்கேருந்து கணக்கு போடுவார் ஐயா. போட்டவுடனே ராணுவ வீரர் ரெடியாக நிற்பான். ஒவ்வொரு மாநிலத்தில் ரெடியாக நிற்கல, குடுக்கிற குடுப்பில் துவைச்சி எடுத்து போடுவார். அப்போ அதுக்கப்புறம் தான் ஓடுவான். விவசாயம் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை. உன் குடும்பத்தில் 5 பேர் 7 பேர் இருக்கா, விவசாயம் பண்ணி தான்டா திங்க முடியும். எங்கேருந்தோ விளைஞ்சி வருது, எங்கேருந்தோ வருது, அப்படி நக்கிட்டு போகிற, அழிக்க போகிற. விவசாயம்னா தெரியணும். அங்கங்கே விவசாயம்லாம் போர் போட்டு அந்த இடத்த தண்ணி பாய்ச்சி அந்த தண்ணி கீழே போய்க்கிடும், நிலத்தடியில் கீழே போய்க்கிடும். இது தண்ணியை பூரா எடுத்து பூமியிலேருந்து உறிஞ்சி பூரா கெமிக்கல் ஆள்காலை பூரா தயாரித்து ரிப்போர்ட் எடுக்கிற சிபி ரிப்போர்ட் உலகத்தில் பார்க்கலையா? அம்முடு பாலாக்கி வச்சுருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா நிலத்தடியை பூரா பாலாக்கி வச்சுருக்கான். இந்த செம்மத்தில் அப்படியே நடு ரோட்டில் பிதுக்கி எடுத்து போடுவார். பிதுக்கி சூடு வச்சு கம்பியை பழுக்க வச்சு இழுத்து வழி எடுத்து தான் விடுவார். புரிஞ்சிக்கோ, கோர்ட்டுகளை எல்லாம் கொடுக்கணும். உளவுத்துறையிலேருந்து சிபி ரிப்போர்ட் வரைக்கும் பூமி அழிக்கிற வரைக்கும் நீ கொடுத்துருக்கியா? ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா கொடுத்துருக்கியா? பூமியில் என்ன எடுக்கான், பூமியில் விளைஞ்சதை சாப்பிடுத, பூமி எதுக்கு பாலாக்குதான் அப்படின்னு பார்த்து கொடுத்தியா இல்லையா? கொடுக்கல. வரையில் இராணுவ வானரப்பட உள்ள தரையை செக் பண்ணல, கொண்ட நரம்பு எடுத்து போடுவார். என்னடா ஆயில் உங்களுக்கு என்ன? அவள் வெளிநாட்டிலேருந்து அங்கே பூரா பூமியை பாழாக்கி ஆயில் வேணும், செடி செத்தவனும். இல்லை, இதில் என்னடா இருக்குது? எள்ளு போட்டால் எள்ளு நல்லெண்ணெய், கடலை போட்டால் கடலெண்ணெய், தேங்காய் விளைய வச்சா தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு வீட்டுகளுக்கு பாடுக்கு அந்த அரை ஏக்கர் 1 ஏக்கரில் வச்சு விளைய வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக போங்கடா முட்டா பேய்களா. எல்லா விளைச்சலும் உழைச்சி சாப்பிடு. பூமியில் உயிர் வாழ்றதுக்கு உழைச்சி சாப்பிடு. எங்கேயோ விளைஞ்சி வருது தின்னுட்டு பூரா ஆட்டமாக ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுத காடா கொடுத்துருக்காரு கடவுள். ஆக்கங்கட்ட முட்டா பேய்களா. தமிழ் வார்த்தை, தமிழ் மொழி, தாய்மொழினா என்ன தெரியுமாடா? பார்வதி அம்மாவுக்கு முதல் மொழியை கொடுத்ததே தாய்மொழி. அதான் பிறக்கிற பூரா மானிட பேருக்கு தாய்மொழின்னு கொடுத்தாரு. முட்டா குய்மனா பூரா மொழியவே அழிச்சிட்டியாடா பாய் பேல, தமிழ்நாட்டுக்கார பேல கொண்ட நரம்ப கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி அப்படியே தொங்கிட்டாலேனும். முட்டா பேல முக்கால் சத்தியம். தமிழ் வார்த்தை பேசுகிறவன் 1008 கணக்கில் திரிப்பான். பெண்ணும் திரிக்கும், ஆணும் திரிக்கும். மூளை திரிச்சு பூமியை பாழாக்க வந்த மொட்டா கழுதிடலாம்.